இன்னைக்கு நான் செய்ய போகிறது சோகன் அல்வா. 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நம்ம இதுக்கு முதல்ல நெய்யெல்லாம் தடவி வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் ஸ்வீட் ரெடியானவுடனே தூக்கி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி கவுத்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் மேலே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நாலு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பால் பவுடர் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1/4 கப்பு நெய் ஊத்துறேன். 1/4 கப்பு நெய்க்கு 1 கப் சர்க்கரை போடுறேன். இப்போ கைவிடாம கிளறிட்டே இருங்க. இது கொஞ்சம் கேரமல் ஆகணும். கைவிடாம கிளறணும், இல்லாட்டி கருகி போயிடும். இந்த கலர் மாறிடுச்சு பாருங்க. போதும், இந்த கலர் வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அப்படியே இந்த மாவை கொட்டிடலாம். இப்போ கைவிடாம கிளறிட்டே இருங்க. நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, அப்படியே மடிப்பாக விடுதுன்னு பாருங்க. இதுதான் பதம். இப்போ சீக்கிரமா எடுத்து ஊற்றிடணும், இல்லாட்டி அப்படியே கட்டி ஆயிடும். நீங்க ரொம்ப கனமா ஊத்தாதீங்க, மெல்லிசாவே ஊத்துங்க. அப்பதான் எடுத்து கடிக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கும் சுலபமா இருக்கும். 1/4 கப்பு ஊத்துங்க. ஸ்பூன்ல கொஞ்சம் நெய்யை தொட்டு மேல நல்லா சமன்படுத்தி விடுங்க. இது ஆறின பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஈஸியா வந்துருச்சு. மெல்லிசா ஊத்துறதுனால நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப கனமா இருந்து எடுக்கிறதுக்கு வராது. என்னடா அல்வான்னு சொன்னாங்க, பர்பியா வந்திருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது அல்வா பதம் தான் கிண்டுறோம். ரிசல்ட் நம்மளுக்கு பர்பி மாதிரி தான் வரும். இதனுடைய டேஸ்ட் லாக்டோகிங் சாக்லேட் டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சோகன் அல்வா ரெடி. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.